அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சனி பெயர்ச்சி பலன். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வருட சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த வருடத்தில் 2025 சனி பெயர்ச்சி வரப்போகுது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பெயர்ச்சி நடக்குது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் தேதி, குரோதி வருடம். இந்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி. அன்று சனிக்கிழமை நாள், உத்திராடாதி நட்சத்திரம் இரவு வரைக்கும் இருக்கும். அன்று அமாவாசை நாள். அந்த நாளில் சனி பயிற்சி வரப்போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், இது நாள் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது இந்த 2.5 வருட காலமாக என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடகராசினாவே அது ஒரு முக்கியமான சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெற்று தன்னுடைய மனதை ஆளுகின்ற மனோகாரகனுடைய வீடாக கடகராசி வருகிறது. இந்த கடகராசியில் இந்த 2.5 வருட காலம் கொஞ்சம் சிரமங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்தார்கள் கடகராசிக்காரர்கள் என்பது உண்மை. எதிர்பாராத பிரச்சனை. நமக்கே இவ்வளோ பிரச்சனையா, நல்லா தானே இருந்துகிட்டு இருந்தோம். தொழிலில் பிரச்சனை, அலுவலக பணியில் பிரச்சனை, வேலை வாய்ப்பில் பிரச்சனை, பண நெருக்கடியில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. இதெல்லாம் ஒரு எதிர்பாராத விதமான ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு கஷ்டங்கள், இடையூறுகள், தடைகள் எல்லாம் இந்த 2.5 வருடம் நடந்தது. அதை இறை அருளாலையும் அந்த அனுபவ ரீதியாக அதை சனி பெயர்ச்சியினுடைய 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்டம சனி காலகட்டத்தை அனுபவ ரீதியாக புரிந்து உணர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி கடந்து வந்து விட்டார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ பலவிதமான வெளியுலக அனுபவங்களோடு இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசிக்காரர்கள் வெற்றிகரமாக பயணிப்பார்கள். பிரச்சனை நீந்தது, கஷ்டங்கள் நீந்தது, துன்பங்கள் குறைஞ்சது, ஒரு நல்ல வழி பிறக்குது. இனி அந்த நல்ல வழியில் கஷ்டங்கள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது, எதிர்ப்புகள் இருக்காது, இடையூறுகள் இருக்காது, சோதனைகள் இருக்காது. அந்த பாதையில் அதிக உழைப்பை கொடுத்து இனி வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு கொஞ்சம் வீழ்ந்தோமோ அதை வீறுகொண்டு எழுந்து மீட்டெடுத்து வெற்றிகரமாக இந்த காலகட்டத்தில் இனி மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிலையில் தயாராக இருக்கிறாங்க கடகராசிக்காரர்கள். அப்போது சனி பயிற்சிங்கிறது 29ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்வழி பாதை, உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் உருவாகும். இந்த அஷ்டம சனியினுடைய 8ல் சனி இந்த காலகட்ட கடந்து வந்தாவே ஒரு விடுதலை, சந்தோஷம், ஒரு நிம்மதி. இனி வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் வடிவமைச்சுக்கலாங்கிற ஒரு தைரியம் இனி கடகராசிக்காரர்கள் மனதில் தோன்றும். 9ஆம் வீட்டில் சனி பகவான் வர்றாரு. கும்பராசியிலிருந்து சனி பயிற்சியாகி மீன ராசிக்கு சனி பகவான் வர்றார். அங்கே ஒரு 2.5 வருட காலம் இருப்பார். 9ஆம் வீட்டு சனி பகவான் 8ல் இருக்கக்கூடிய சனி பகவானை விட 9ஆம் வீட்டில் இருக்கும்போது கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லாமல் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உழைப்பு என்றால் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பார்க்காம வரக்கூடிய வாய்ப்புகள்
தள்ளி போனாலும், தடப்பட்டாலும், தவறி போனால் கூட எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான முயற்சியை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற மன திருப்தியோடு மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் இடக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அப்படி மாற்றிக்கொள்வது சிறப்பு. ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இன்றைய முயற்சி நாளைய மிகப்பெரிய வெற்றி என்கின்ற அடிப்படையில் அந்த வெற்றிகளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலில் சிந்தித்து புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட துவங்கி விடுவார்கள். இதில் தந்தையோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்தாலும் அவருடைய அறிவாற்றலையும் அவருடைய மனதையும் புரிந்து கொண்டு கொஞ்சம் மெனக்கெட்டு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற அடிப்படையில் அவர் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறாரு, விருப்பப்படுறாரோ அதை சாதுரியமாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வியலை அமைத்து கொள்வதும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டம் எந்தெந்த வகையில் வரும், அதிர்ஷ்டத்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வருமா அப்படின்னு ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படி அதிர்ஷ்டத்தையெல்லாம் வர்ற அதிர்ஷ்டம் தானாக வந்துட்டு போகுது. நம்ம உழைப்பையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு முயற்சியையும் முன்னெடுக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகின்ற கடகராசிக்காரர்கள் வருவார்கள். அதிர்ஷ்டம் வர்றப்போ வரட்டும், நம்மளுடைய தகுதியையும் திறமையையும் வளர்த்திக்கிட்டு உழைப்பால் எந்த அளவுக்கு உயர வேண்டுமோ அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை தாங்கி களமிறங்கி போராடி ஒரு முயற்சி செய்து முன்னேற வேண்டும் என்கின்ற உத்வேகமும் உற்சாகத்தோடும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதிக உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் 9ஆம் வீட்டில் சனி பகவான் உணர்த்துவார். இதில் மீன ராசியில் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இதில் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்காரர்களுக்கு. பிறகு மீன ராசியில் சனி பகவான் உத்ராடாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் 4 பாதங்களும். கடகராசிக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய பூச நட்சத்திரம், அதுவும் சனி நட்சத்திரம், அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அதிக உழைப்பை குறித்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவான் உத்ராடாதி நட்சத்திரம் மீனராசியில் கடந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு செல்லும் போது கடகராசிக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரம் 4 பாதங்கள், புதனுடைய நட்சத்திரம், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், முயற்சிகள், முன்னெடுப்புகள், உழைப்பை அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர் ஆயில நட்சத்திரக்காரர்கள் வடிவமைத்துக் கொள்வார்கள். ஆக கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமும் பூச நட்சத்திரம் 4 பாதமும் ஆயிலி நட்சத்திரம் 4 பாதமும் உள்ளடக்கிய கடகராசிக்காரர்கள் மீன ராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தையும் உத்ராடாதி நட்சத்திரத்தையும் ரேவதி நட்சத்திரத்தையும் கடந்து செல்லும். அப்போ இந்த காலகட்டத்தில் பணம் ஒரு பிரதானம், வருமானத்தை அதிகப்படுத்தணும், பொருட்களை சேமித்து வைக்கணும், புத்திசாலித்தனமாக சிந்தித்து யோசித்து கணக்கு போட்டு வாழ்க்கைங்கிற கணக்கை தெரிந்து கொண்டு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கியே செயல்பட துவங்க வேண்டிய காலம் கடகராசிக்காரர்களுக்கு. அதன் பிறகு உத்ராடாத நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் போது இன்னும் அதிக உழைப்பு நமக்கு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து
அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து பதவி உயர்வும் வியாபாரத்தினுடைய விரிவாக்கமும் அலுவலக பணியில் கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய சூழ்நிலையிலும் உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக பயணிக்கக்கூடிய ராசியாக கடகராசிக்காரர்கள் கடந்து செல்வார்கள். அதே சனி பகவான் உத்ராடாதி நட்சத்திரத்தில் பல மாதங்கள் கடந்து ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்துக்கெல்லாம் வரும்போது பணம் வருமானத்தை ஈட்டணும், இன்னும் மேற்படி இன்னும் அதிக உழைப்பை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணித்தோம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு நன்றாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டு இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற உழைப்பும் அறிவும் இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2.5 வருட காலம் இருக்கும். சனி பயிற்சியில் மீனராசியில் சனி பகவான் நுழைந்ததற்கு பிறகு முதல் கட்டமாக பணம் பொருளாதார சிந்தனையோடு தன்னுடைய பயணத்தை துவங்குவார்கள். பிறகு வருமானத்திற்கு அதிகரிக்க இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. அது பல மாதங்கள் கடந்து அந்த உழைப்பையும் வெற்றிகரமாக மாற்றின அந்த காலகட்டத்திற்கு பிறகு சேமிப்பு வருமானம் ஈட்டிய பணம் சம்பாதித்த அந்த காலகட்டம், அதன் பிறகு அதற்கேற்றபடி அதிக உழைத்து முன்னேறிய அந்த காலகட்டத்தை எல்லாம் தொகுத்து இன்னும் அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக சிந்தித்து இன்னும் செயல்பட துவங்குவார்கள். இந்த காலகட்டம் 2.5 வருட காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே பணம் சம்பாதிப்பது, உழைத்து முன்னேறுவது, நிர்வாகத்தை கட்டமைப்பது, களம் இறங்கி பணி செய்வது, தொழில் கல்வியும் எதிர்கால வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொண்டு வியாபாரத்திலும் அறிவுபூர்வமாகவும் உறவுகளை சொந்தங்களை மதித்து முன்னேறக்கூடிய சிந்தனையாளர்களாகவும் இந்த 9ஆம் வீட்டு சனி பகவான் கடகராசிக்காரர்களை வழிநடத்துவார். இதில் சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10 என்கின்ற அடிப்படையில் வரும்போது 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும். ஏற்கனவே இருக்கப்பட்ட வாகனத்தை புதுப்பித்து சரி செய்து முன்னேற வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருக்கும். வீடு பராமரித்து ஒரு அழகு உணர்ச்சியோடு வடிவமைத்து ஒரு சுப நிகழ்ச்சிக்கான சூழ்நிலைகள், திருமணம் நிகழ்ச்சிக்கான முன்னேற்ற கட்டமைப்பு முயற்சி, இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும். சுற்றுலா தலங்களுக்கு சென்று மனதுக்கு பிடித்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். வாகனம் பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். இது போன்ற முன்னேற்றத்தில் தொழிலில் வரக்கூடிய லாபம், உயர்வு, பதவி உயர்வு, இதெல்லாம் சனி பகவான் 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிற போது நன்மையே நடக்கும். பிறகு 7ஆம் பார்வையாக கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது கன்னி ராசியை கல்வியில் மேன்மை இருக்கும். கற்ற தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் உழைப்பின் அடிப்படையில் அது வெற்றியாக மாற்றக்கூடிய சூழ்நிலையை கடகராசிக்காரர்கள் அமைத்து கொள்வார்கள். ஒரு நன்கு துணிச்சல் இருக்கும். தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்லதொரு முன்னேற்றகரமான காலகட்டமாக அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பலவிதமான அனுபவங்களை பெற்று முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய
சூழ்நிலையை அமைத்துக் கொள்வார்கள். பிறகு சனி பகவான் 10ஆம் பார்வையாக கடகராசியின் 6ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்கும்போது நல்ல புத்திசாலித்தனத்தோடு வெளியுலக அனுபவங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் தெளிந்த ஞானத்தோடு பயணிப்பார்கள். மற்றவர்களுக்கு தான் கற்ற கல்வி வித்தைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து வழிநடத்தக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. பண வருமானத்தில் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்துவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை துணிந்து சரி செய்து ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி வடிவமைத்துக் கொள்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்வார்கள். தலைவலி, உடம்பு வலி, இது போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதை சரி செய்து உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருந்து அதை ஆரோக்கியமாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். சிலருக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் போன்ற விஷயங்கள் நீண்ட நாள் உபாதைகள் இருந்தாலும் அது தைரியமாக அதை சரி செய்து நிரந்தர தீர்வுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வார்கள். இன்னும் நிறைய ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை அமையும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். லோன், கடன், வங்கிகளில் வரக்கூடிய கடன் உதவி, இது போன்ற விஷயங்களில் திட்டமிட்டு அதை வெற்றிகரமாக பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வார்கள். ஆகவே 11, 3, 6ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபஸ்தானமாகவும் ஒரு தைரிய துணிச்சல், எண்ணங்களை நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய செயல்பாடுகளிலும் உடல் ஆரோக்கியத்திலும் எதிர்ப்புகளை சரி செய்து முன்னேறக்கூடிய சூழ்நிலையையும் கடகராசிக்காரர்கள் அமைத்துக் கொள்வார்கள். ஆகவே இது நாள் வரை 8ஆம் வீட்டிலே அஷ்டம சனி காலகட்டமாக இருந்த கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் அதிக உழைப்பை கொடுத்து உயர்வை கொடுப்பார் என்று சொல்லி சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை இரவு நேரங்களில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். காலையில் காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்யுங்கள். வீட்டிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சனி பகவான் உங்களுக்கு அதிக உழைப்பையும் அதிக உயர்வையும் கொடுப்பார். வாழ்க வளமுடன். உபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.